கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மே மாதத்தின் 10ஆம் நாளில் அன்னை மரியாளின் திருவடிகளில் அமர்ந்திருக்கிறோம். இந்த தியானத்தின் மையப்பொருள் மரியா தாழ்ச்சியின் சிகரம். இதற்கு ஆதாரமாக இறைவார்த்தைகளை, தூய வரையுள்ள இறைவார்த்தைகளை முன்வைத்து நாம் சிந்திப்போம். தாழ்ச்சி இறைவனை ஈர்க்கும் ஒரு காந்தம். லூக்கா 1:38. மரியா தன்னை ஆண்டவரின் அடிமை என்கிறார். இது வெறும் வார்த்தை அல்ல, தாழ்ச்சியின் உச்சம். வெற்றிடமும் இறைவனும் என்கிற கருத்தை நாம் தியானிக்கலாம். ஒரு பாத்திரம் காலியாக இருந்தால் தான் அதில் எதையாவது ஊற்ற முடியும். மரியாளிடம் தான் என்ற அகந்தை இல்லை. அந்த வெற்றிடத்தை, தாழ்ச்சியை கண்ட இறைவன் அங்கே தன் மகனை அனுப்பினார். இந்த வெற்றிடம் மற்றும் பாத்திரம் என்ற உருவகம் கத்தோலிக்க ஆன்மீகத்தில் மிக ஆழமான உண்மையை நமக்கு புலப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்னை மரியாளின் தாழ்ச்சியை ஒரு காலியான பாத்திரத்தோடு ஒப்பிட்டு அதன் இறையியல் சிலையோடு நாம் தியானிக்கலாம். இறையியல் உண்மை என்ன? அருள் தங்குவதற்கு ஒரு இடம். இறைவனுடைய அருள், கிரேஸ் என்பது ஒரு நதியை போன்றது. அது எப்போதும் தாழ்வான இடங்களை நோக்கி பாயும். ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே அழுக்கோ அல்லது தேவையற்ற பொருட்களோ நிலைத்திருந்தால் அது நல்ல பாலை ஊற்ற முடியாது. நம் இதயத்தில் நான் என்கிற ஈகோ என்கிற அகந்தை நிறைந்திருந்தால் அங்கே கடவுளின் அருள் தங்குவதற்கு இடம் நிற்காது. அங்கே மரியாளுடைய வெற்றிடம் தன்னை ஆண்டவரின் அடிமை என்று சொன்னபோது அவர் தன்னுள் இருந்த எல்லா சுய விருப்பங்களையும் திட்டங்களையும் காலி செய்தார். அந்த பரிசுத்தமான வெற்றிடத்தை, அந்த ஹோலி எம்ப்டினஸை கண்ட இறைவன் அந்த பாத்திரத்தை தன் மகனாய இயேசுவால் நிரப்புகிறார். அதுதான் மறைபொருள். மரியா கடவுளால் நிறைந்திருந்தது அவர் ஒரு பெரிய ஆள் என்பதால் அல்ல, அவர் கடவுளுக்கு முன்னால் தன்னை ஒன்றுமில்லை என்று ஆக்கிவிட்டார். அங்கே தாழ்ச்சி ஒரு காந்தமாக இருப்பதை பார்க்கிறோம். தாழ்ச்சி என்பது பலவீனம் அல்ல, அது இறைவனை தன் பக்கம் இழுக்கும் ஒரு மாபெரும் சக்தி, ஒரு காந்தம். விவிலியம் சொல்லுகிறது, கடவுள் அகந்தை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு அருள் வழங்குகிறார் என்று யாக்கோபு திருமுகத்திலே நாம் படிக்கிறோம். மரியாளின் தாழ்ச்சி விண்ணகத்தில் இருந்த இறைவனையே வியக்க வைத்தார். மரியாள் தான் என்பதை இழந்தார், ஆனால் கடவுளை அடைந்தார். நாம் எதை இழக்க தயாராக இருக்கிறோமோ அதை விட மேலான ஒன்றை இறைவன் நமக்கு தருவார் என்பது மரியாள் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய சான்று. ஒரு முறை ஒரு குருவானவர் ஒருவரிடம் கேட்டார், ஏன் கடவுள் இயேசுவை பிறக்க வைக்க ஏழை பெண்ணை ஒரு மாட்டுத் துறவத்தில் தேர்ந்தெடுத்தார்? அவர் சொன்னார், அங்கேதான் ரிசர்வ்டு, முன்பதிவு பிள்ளைகள் கிடையாது சாமி. உண்மைதான். ஒரு பெரிய அரண்மனையில் இயேசு பிறந்திருந்தால் அங்கே ஏகப்பட்ட விதிமுறைகளும் அதிகாரமும் இருந்திருக்கும். ஆனால் மரியாளின் உள்ளம் ஒரு மாட்டுத் துழவத்தைப் போல எளிமையாக இருந்தது. அங்கே நுழைவதற்கு இறைவனுக்கு எந்த தடையும் இல்லை. இன்று நம் இதயங்கள் அகந்தை என்னும் விஐபி அறைகளால் இருக்கின்றனவா, அல்லது மரியாதை போல எளிமையான துழுவமாக இருக்கின்றனவா என்று நாம் பரிசுத்து பார்க்க வேண்டும். நாம் பாத்திரத்தை காலி செய்வது எப்படி? நம் அன்றாட வாழ்வில் இந்த தாழ்ச்சி எப்படி கடைபிடிக்கலாம்? பாராட்டுக்களை கடக்க வேண்டும். யாராவது நம்மை புகழும் போது அந்த புகழை நாம் தலைக்கு ஏற்றிக் கொள்ளாமல் எல்லாம் இறைவனுடைய செயல் என்று மரியாதை போல கடவுளிடம் திரும்பி வர வேண்டும். இரண்டாவது, மன்னிக்க துணிய வேண்டும். நான் ஏன் முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது அன்னை மரியாளின் தாழ்ச்சியை நடையுங்கள். நாம் ஈகோ குறையும் போதுதான் நம் உறவுகளில் மகிழ்ச்சி நிறையும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து பணிவு. நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் உதவி என்று வரும்போது ஒரு சிறிய வேலையும் செய்ய தயங்கக்கூடாது. பாத்திரம் எவ்வளவு காலியாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக இறைவனால் நிரப்பப்படும். மரியாள் ஒரு தூய வெற்றிடம். அந்த வெற்றிடத்தில் தான் பிரபஞ்சத்தை இறைவன் படைத்தார். இன்று என் இதய பாத்திரத்தில் என்ன இருக்கிறது? என் சாதனைகளா, என் கௌரவமா, அல்லது இறைவனுக்காக காத்திருக்க ஒரு புனிதமான வெற்றிடமா என்று நாம் தியானித்து பார்க்க வேண்டும். தலையில் உலகம் ஏற்பட்டதை பார்க்கிறோம். உலகத்தில் உயர்ந்தவர்கள் கீழே உள்ளவர்களை பார்ப்பதில்லை. ஆனால் மரியாளின் தாழ்ச்சி விண்ணகத்திலிருந்த கடவுளையே மண்ணகத்திற்கு இழுத்து வந்தது. தலையில் மாற்றம் அல்லவா? இந்த கருத்து கத்தோலிக்க ஆன்மீகத்தின் உன்னதமான ஒரு முரண்பாட்டை, தி டிவைன் பாரடாக்ஸ் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உயர்ந்தது தாழ்ந்தால்தான் தாழ்ந்தது உயர்த்தப்படும்.
உயர்ந்தது தாழ்ந்தால்தான் தாழ்ந்தது உயர்த்தப்படும் என்று இன்றைய ரகசியத்தை அன்னை மரியாதை வாழ்வில் நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தியானிக்கலாம். வானளாவிய அதிகாரமும் மண்ணளாவிய தாழ்ச்சியும். உலகில் ரீதியாக அதிகாரம் ஒருவரை மற்றவரிடமிருந்து பிரிக்கிறது. ஒரு நாட்டில் பிரதமர் ஒரு சாமானியனை தேடி வரமாட்டார். சாமானியன் தான் பல தடைகளை தாண்டி பிரதமரை பார்க்க வேண்டும். ஆனால் விண்ணகத்தில் அரசர் கடவுள் அன்னை மரியாளின் தாழ்ச்சி என்ற காந்தத்தால் ஈர்க்கப்பட்டார். மரியாள் தன்னை தேடி வர வேண்டும் என்று கடவுள் காத்திருக்கவில்லை. மரியாள் இதயத்தில் இருந்த அந்த தூய்மையான தாழ்ச்சி கடவுளையே இறக்கி வர வைத்தது. எனவேதான் அகஸ்தியன் கூறுவார், தாழ்ச்சி என்பது ஒரு ஏணி, அது உங்களை மண்ணகத்திலிருந்து விண்ணகருக்கு உயர்த்துகிறது. ஆனால் வியப்புக்குரிய விஷயம் என்னவென்றால் அதே ஏணிதான் விண்ணக கடவுளை மண்ணிற்கும் இறக்கி தந்தது என்று. தாழ்ச்சி கடவுள் பெறும் ஒரே மொழி என்று நாம் சொல்லலாம். கடவுளுக்கு பணம், பதவி, புகழ் இவை இதன் மீதும் ஆசை கிடையாது. ஏனெனில் இவை அனைத்தும் அவரே படைத்தவை. ஆனால் அவர் தேடுவது ஒன்று, நொறுங்கிய தாழ்மையான இதயம். நொறுங்கிய தாழ்மையான இதயத்தைத்தான் அவர் தேடுகிறார். அது ஈர்ப்பு விசை. பூமிக்கு ஈர்ப்பு விசை இருப்பது போல தாழ்ச்சிக்கு ஒரு ஆன்மீக ஈர்ப்பு விசை உண்டு. மரியாள் நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்னபோது அந்த வார்த்தையின் கணம் விண்ணகத்தின் சிம்மாசனத்தை அசைத்தது. தாழ்ச்சியின் சிகரம் என்பது எப்போதும் உயரத்தில் இருக்கும். ஆனால் மரியாளின் தாழ்ச்சி என்ற சிகரம் தன்னையே தாழ்த்திக் கொள்வதில் தான் உயர்ந்து நின்றது. அந்த தாழ்மையை கண்ட இறைவன் இவளே என் மகளுக்கு தகுதியானவள், தாயாக தகுதியானவள் என்று தீர்மானிக்கிறார். ஒரு முறை நம்பர் கேட்டாராம், சாமி, மரியாள் அவ்வளவு பெரிய ஆள் என்றால் ஏன் மாட்டுத் தொழுவத்தில் போய் குழந்தை பெற்றார்? ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கலாமே. அதுக்கு அந்த முதியவர் சொன்னார், தம்பி, அந்த தொழுவம் தான் உலகிலேயே மிக உயரமான இடம். ஏனென்றால் அங்கே குனிய தெரிந்தவர் மட்டுமே நுழைய முடியும். நிமிர்ந்து நின்ற ராஜாவால் கூட அந்த வாசலுக்கு வர முடியாது. இதுதான் மரியாளின் தாழ்ச்சி. நமக்கு தரும் பாடம், நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு குளிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் கடவுளுக்கு நெருக்கமாகிறோம். நம்முடைய தலைக்கணம் தான் நம்மை விண்ணக வாசலுக்கு நுழைய விடாமல் தடுக்கும். இவ்வாழ்வியல் பயன்பாடு என்ன? விண்ணகத்தில் மண்ணிற்கு இழுப்பது எப்படி? நமது அன்றாட வாழ்வில் அன்னை மரியாளை போல கடவுளை நம்மிடம் இழுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இவர்களை குனிந்து உதவ வேண்டும். நமக்கு கீழே உள்ளவர்களை, ஏழைகளை, பணியாளர்களை தேடிச் சென்று உதவும் போது அன்னை மரியாளின் அதே தாழ்ச்சியை பிரதிபலிக்கிறோம். அங்கே கடவுள் தானாகவே இறங்கி வருவார். அதிகாரத்தை தேடாமல் இருக்க வேண்டும். நாம் செய்யும் நற்செயல்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கும் போது அங்கே கடவுள் மட்டுமே சாட்சியாக இருக்கிறார். அந்த ரகசியமான தாழ்ச்சி தான் விண்ணகத்தை ஈர்க்கும். அடுத்து வார்த்தைகள் கனிவு. நான் என்ற வார்த்தையை விட நாம் மற்றும் இறைவன் என்ற வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தும் போது நம் இதயத்தில் தாழ்ச்சி என்னும் அரியணை உருவாகிறது. உலகம் நம்மை உயிரே போ என்கிறது. மரியாள் நம்மை தாழ்ந்து நெல் தாழ்ச்சி எனும் அரியணையை உருவாக்குகிறது. உலகம் நம்மை உயிரே போ என்றாலும் அவர் தாழ்ச்சி என்னும் அந்த அதிகாரத்திலே தாழ்ந்து இறைவனிடம் தான் இறைவன் தங்குவதற்கு தாகமாயிருக்கிறார். தாழ்ந்து நிற்பவரிடம் தான் இறைவன் தங்குவதற்கு தாகமாயிருக்கிறார். என் வாழ்வில் நான் யாரையாவது குனிந்து பார்த்திருக்கிறேனா? அல்லது அன்னை மரியாளை போல என் தாழ்ச்சியால் கடவுளை என் பக்கம் ஈர்த்திருக்கிறேனா? தம்மை தாமே தாழ்த்து உயர்த்தப்படுவார் என்ற இயேசுவின் போதனைக்கு முதல் சான்று அன்னை மரியாள். அவர் தன்னை தாழ்த்தியதால் இன்று உலகம் அவரையே வாழ்க என போற்றுகிறது. இந்த மே மாதத்தின் 10ஆம் நாளிலே இந்த மரியாளில் பகிர்ந்து கொள்ளும் தாழ்ச்சி மற்றும் அமைதியான அங்கீகாரத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். வாழ்த்தில் தாழ்ச்சி இருந்தது. லூக்கா 1:40 பார்க்கிறோம். மரியாள் எலிசபெத்தை சென்று வாழ்த்துகிறார். ஆண்டவரை தாயின தகுதி இருந்தும் வயதில் பெரியவென்ற முறையில் எலிசபெத்து மரியாதை கொடுக்க அவர் தயங்கவில்லை. புகழ்ச்சியை பகிர்கிறார். எலிசபெத்து மரியாளை புகழும் போது மரியாள் ஆமாம் நான் பெரிய ஆள்தான் என்று நினைக்கவில்லை. அந்த புகழ்ச்சியை உடனே கடவுளிடம் திருப்பி விடுகிறார். உழைப்பில் தாழ்ச்சி கொடுக்கிறார். ஒரு ராணியைப் போல அமைந்திருக்காமல் 3 மாதங்கள் சாதாரண வேலைக்காரியைப் போல எலிசபெத்தின் வீட்டில் உழைத்தார். இது தாழ்ச்சியின் சிகரம். அதாவது அங்கீகாரத்தை முழுமையாக பகிர்ந்து கொள்கிறார், புகழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார், உழைப்பை பகிர்ந்து கொள்கிறார். இப்படித்தான் அவர் நம்முடைய தாயாக இருக்கிறார். இதே மாதத்தில் ஏன் மரியாளை வணங்குகிறோம்? நாம் நம்மை சரி செய்து கொள்ளத்தான். நம் உள்ளத்தில் இருக்கும் அகந்தை என்னும் முட்களை அகற்றி தாழ்ச்சி என்னும் மலர்களை அன்னைக்கு சூட்டுவதால் இந்த மே மாதத்தின் நோக்கம். ஒரு முறை ஒருவர் தாழ்ச்சி பற்றி ஒரு புத்தகம் எழுதிவிட்டு அது பெஸ்ட் செல்லர் ஆனவுடன் நான் உலகிலேயே தாழ்மையானவர் என்று பெருமையாக பேசினாராம். இதுதான் நம் நிலை. தாழ்ச்சியை பற்றி பேசுவது எளிது, ஆனால் மரியாளைப் போல வாழ்வது கடினம். மரியாள் வழியாக இயேசுவுடன் செல்வது என்பது ஒரு பெரிய கோட்டைக்குள் செல்ல பாஸ் வாங்குவது போன்றதா.
அந்த பாசில் தாழ்ச்சி என்று எழுதியிருந்தால் மட்டுமே இயேசு நம்மை அனுமதிப்பார். மரியாளின் தாழ்ச்சியும் நம் அன்றாட வாழ்வில் எப்படி கொண்டு வருவது? மன்னித்தலில் தாழ்ச்சி இருக்க வேண்டும். நான் ஏன் முதலில் பேச வேண்டும் என்ற கௌரவம் தான் தன் உறவுகளை பிரிக்கிறது. அன்னை மரியாள் முதலில் சென்று எலிசபெத்தை வாழ்த்தியது போல நாமும் முதலில் இறங்கி சென்று உறவுகளை புதுப்பிப்போம். நாம் செய்யும் நற்செயல்களுக்கு பாராட்டு கிடைக்காத போது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் மரியாள் கடவுளின் அங்கீகாரத்தை மட்டுமே தேடினார். தாழ்ச்சி என்பது குனிந்து நடப்பதல்ல, அது இறைவனுக்கு முன்னால் நாம் ஒன்றுமில்லை என்று உணர்ந்து நடப்பது. இறுதியாக அன்புக்குரியவர்களே, தாழ்ச்சி என்பது ஒரு சக்தி. தாழ்ச்சி என்பது கோழைத்தனம் அல்ல, அது இறைவனையே நாம் வசப்படுத்தும் ஒரு மாபெரும் ஆன்மீக சக்தி. அது பதவி அல்ல, பணி. எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் எளியவர்களுக்கு பணிவிடை செய்வதில் தான் மரியாளின் சிகரம் அடங்கியுள்ளது. அது விடுதலை. நான் என்ற பிடியிலிருந்து விடுவிக்கும் போதுதான் கடவுள் நம்மில் செயல்படத் தொடங்குகிறார். இந்த உணர்வை நாம் உணர்ந்தவர்களாய், இந்த மகிமையை நாம் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரோடு அன்னை மரியாளோடு நாம் இணைந்திருந்து இறை மகிமையை சாட்சி பகர்வோம். அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். மரியே வாழ்க.